திங்கட்கிழமை தோறும் சிவ வழிபாடு. எனதருமை பரமகுருவின் நேயர்களை முடித்துட்டு ஏன் கடைபிடிக்கிறேன், எதற்கு கடைபிடிக்கிறேன், இது என் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், இதுவரை நான் சாதித்ததுக்கு இதெல்லாம் எப்படி எனக்கு துணை நின்றது அப்படின்னு உங்க முன்னாடி நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த ஆன்மீகமும் அறிவியலே அப்படிங்கிற தலைப்பில் உங்க முன்னாடி வைக்கிறேன். பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, இல்ல பிடிக்கிறப்ப ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓம் குபேரலிங்கேஸ்வராய நமக. ஓம் குபேரலிங்கேஸ்வராய நமக. ஓம் குபேரலிங்கேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சக்கரராஜராஜேஸ்வரியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சக்கரராஜராஜேஸ்வரியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சக்கரராஜராஜேஸ்வரியே போற்றி போற்றி. ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் தபிச்ச ஜம்பு கலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் க்ராம் க்ரீம் க்ரோம் கங்கணபதயே நம. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்ரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வரே புத்ராய தீமகி தன்னோ சுப்ரமண்யः பிரச்சோதயாத். ஓம் வாயுபுத்ராய வித்மகே ஸ்ரீராமதூதாய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். ஓம் शनय प्रचाय विद्महे छायापुत्राय धीमहि तन्नो मन्द्र प्रचोदयात्. ओम मित्रये नमः. ओम रवये नमः. ओम सूर्याय नमः. ओम पानवे नमः. ओम खगाय नमः. ओम भूष्णे नमः. ओम हिरण्यहर्पाय नमः. ओम मरीषय नमः. ओम आदित्याय नमः. ओम शवित्रे नमः. ओम अर्काय नमः. ओम भास्कराय नमः. ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. ओम कुरवे सर्वलोकानां भिषजे पवरोहिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः. ओम वायुरुद्राय कायरुद्राय भूतरुद्राय अग्निरुद्राय जलरुद्राय रुद्रेशाय नमः. ओम रुद्रेशाय नमः. ओम रुद्रेशाय नमः. ओम श्री शुक्ल महाशुक्ले नवांगे श्री महालक्ष्मी नमो नमः. ओम पंदल नाम राम रघुवर को केतु कृशानुभानु हिमहर को विधिहरिहर्मय भेद ब्रांशो अग्नहनुवं गुणनिधांशो. ओम उक्रम वीरम महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं इंद्रसिंहं भीषणं भद्रं मृत्युं मृत्युं नमाम्यहम्. எனதருமை பரமகுருவி நேயர்களே, இப்ப நாம உச்சரிச்சதுக்கெல்லாம் என்ன
அர்த்தம் ஏன் உச்சரிச்சோங்கிறது தனியாக ஒரு பகுதியில் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலை சிவ வழிபாடு நம்ம கட்டாயம் கடைபிடிக்கிறோம். அந்த தருணத்தில் வெவ்வேறு கோணங்களில் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். க்ளோஸ் அப்லையும் லாங் ஷார்ட்லையும். ஏன்னா நம்ம உச்சரிக்கக்கூடியதெல்லாம் உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. நம்ம அந்த அளவுக்கு ஒவ்வொரு மந்திரங்களையும் தொடர்ந்து பயிற்சித்து பிரயோகித்து இப்பவும் அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறோங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஸோ கண்ணை மூடி தான் நான் வேண்டியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க எந்த ஒரு செயற்கைத்தனமும் இல்லை. நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க போய்க்குங்க. தற்சார்பு சுயசார்பில் ஆன்மீகத்தையும் கையில் எடுக்க முடியும். நமக்கான வேண்டுதலை நாமே செய்ய முடியும். முடியாதவர்கள் கோயிலுக்கு போகலாம். நானும் கோயிலுக்கு போறது உண்டு. ஆனா என் வீட்டில எப்பவும் நான் பாத்தீங்கன்னா இறைவனை வைத்து இருக்கிறேன். இறைவன் என்னோடு இருக்கிறார். ஸோ இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செய்யறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். நம்மோடு இறைவன் இருக்கிறார். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அவர் துணை நிற்பார். நாம் தோற்க மாட்டோம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு சாதிப்போம் அப்படின்னு நம்ம தன்னம்பிக்கையோட ஒரு செயல் அணுகும் பொழுது, ஒரு முயற்சியை செய்யும் பொழுது, ஒரு சோதனையை எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும்ங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக 100 சப்ஸ்கிரைபரை வைத்து ஆரம்பித்த போது பேசிய அதே கான்பிடென்ட் தான் இன்னைக்கு 10 லட்சம் பேர் எட்டி இருக்கிறப்பவும் இருக்கு. இந்த பரமகுரு இப்போ புதிதாக தொடங்கப்பட்டது ஆன்மீகத்தை பிரதானமாக வைத்து அனைத்து துறைகளையும் வழங்குவதற்காக. ஏற்கனவே ஜெம்சி குருல 5 லட்சத்தை தொட போறோம். ஜெம்சிங்கிற யூடியூப் சேனல் எல்லா பக்கம் சேர்ந்து சொல்றேன், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட நல்லுள்ளங்களை நம்ம சம்பாதித்திருக்கிறோம். நம்முடைய அனைத்து துறைகள் சார்ந்த நிகழ்ச்சிகள் வழங்கியதை வைத்து. சோ நான் என்ன சாதிச்சேன்னு சொல்லணும் இல்லைங்களா? எந்த கார்பரேட்டுடைய தெய்வம் இல்லாமல், எந்த கட்சி பின்புலமும் இல்லாமல், எந்த அமைப்புடைய பின்புலமும் இல்லாமல் ஒரு சாமானியனாக நானும் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஜெயிப்பேன். அதற்கு எனக்கு வழிகாட்டுவது என்னுடைய குபேர லிங்கேஸ்வரர். என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு நான் வழிவிடக்கூடியது. திருவண்ணாமலையிலிருந்து வாங்கி பிரதிஷ்டை செய்து கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக வழிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஓரிரு நாளில் எனக்கு இது கிடைக்கவில்லை. நான் ஆசைப்பட்டதுக்கு ஏற்றாற்போல, நான் லட்சியத்தை வகுத்து கொண்டதுக்கு ஏற்றாற்போல எனக்கு அவர் பயிற்சி கொடுத்து அதில் என்னை தேர்ச்சி பெற செய்து எனக்கு தகுதியை உருவாக்கி பிறகு எனக்கு அவர் அளித்த விஷயமாக்கு இது. ஸோ அதனால நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, பயிற்சி எடுங்க. பயிற்சியோடு கிடைக்கக்கூடிய பக்தி தான் வெற்றிக்கு வித்திடும். வெறும் பக்தி எந்த அளவுக்கு பலன் தரும்ங்கிறது என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க. உங்களுக்கு வெறும் பக்தியே பலன் தந்தால் சந்தோஷம். ஆனால் நடைமுறை சாத்தியம் பக்தியோடு இருக்கக்கூடிய பயிற்சி முயற்சி தான் வெற்றியை 100% உரித்தாக்கும். நீங்க எந்த துறையிலிருந்து எதற்கு முயற்சித்தாலும், படிப்பு, கலை, இலக்கியம் எதுல இருந்தாலும், வானியல் எந்த துறை சார்ந்ததா இருந்தாலும் மனசுல வச்சு. ஸோ இந்த வாரம் திங்கட்கிழமை காலை சிவ வழிபாடு முடிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை குலதெய்வ வழிபாடும் கடைபிடிக்கிறது கட்டாயம் இருக்கும். ஸோ அதையும் உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 வழிபாடும் இல்லத்தில் இருந்தே நாம செய்யக்கூடியது ஆண்களுக்கு மிக மிக அவசியமானது. பெண்களுக்கானது என்ன, விளக்கு பூஜைகள் எல்லாம் என்னங்கிறத அடுத்த முறை சொல்றேன். இதில் இருக்கக்கூடிய அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள். மனதை ஆரோக்கியப்படுத்துவது, நிம்மதியா இருக்கிறது, மன அழுத்தத்திலிருந்து விடிவு வருவதற்கு இந்த கல் எனக்கு கருணை காட்டுகிறது. அதனால் இந்த கல் எனக்கு கடவுள். ஓகேங்களா? முடிச்சுக்கலாங்களா? அடுத்த பகுதியில தொடர்ந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் பரமகுரு, உங்கள் பவுனம்மாவுடன். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். அப்படியே ஒரு க்ளோஸ் பார்த்துக்குங்க, ஏன்னா அதையும் பார்க்க விருப்பப்படுவீர்கள். ஸோ நம்முடைய குபேர லிங்கேஸ்வரர் பார்க்க கண்கொள்ளா காட்சி. எளிய முறையில் இருக்காரு. சாதாரண அலங்காரத்தில் அவ்வளவு சாம்ராட்டாக காட்சி அளிக்கிறாரு. தெளிவாக பார்த்துக்குங்க. மனசுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்குது. ஸோ அவ்வளவு மன அமைதியாக இருக்குது. இனி நான் செய்யக்கூடிய செயலை அவ்வளவு வீரியமாக எனக்கு எடுத்து செய்ய முடியும். தொய்வில்லாமல், சோர்வில்லாமல், தன்னம்பிக்கையோடு நடக்க முடியும். அதற்கு இந்த வழிபாடு எனக்கு பலன் தருகிறது. உங்களுக்கு தருமா தராதா உங்கள் சுய விருப்பம். முயற்சித்து பாருங்கள். நான் முடித்துக்கொள்கிறேன்.